ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் லங்ஸ் நுரையீரல் ஆட்டு நுரையீரல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லது, இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சளி இருமல் இருக்கிறவங்க இன்ஸ்டண்ட்டாக அது போகணும் அப்படின்னா இது வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது தாளிப்புக்காக 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக தாளிப்புக்காக நான் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கண்ணாடி பத அளவுக்கு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வதங்கின உடனே ஒரு 10 பல் பூண்டு நல்லா இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி 2 சேர்த்து இந்த மாதிரி இது கூடயே சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் அந்த ஃப்ளேவர்லாம் சேரும் பொழுது. அதுக்கப்புறம் நான் வந்து 2 நுரையீரல் வாங்கியிருக்கேன். ஆட்டோட நுரையீரல் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுனால 2 வாங்கியிருக்கேன். அது வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா இந்த ஆயிலையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுவுமே மட்டன் மாதிரி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சிட்டிகை சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த ஃப்ளேவர் அந்த நம்மளுடைய மட்டனில் இறங்குற மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து சீரகத்தூளும் மஞ்சத்தூளும் வந்து சேர்க்க போகிறோம். சீரகத்தூள் ப்ளஸ் வந்து மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் இல்லை, அது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுவுமே மட்டன் வேகிற மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் குக்கரில் வந்து வேக விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு நல்லா குக் பண்ணி வரும். விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.